இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 66 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அங்கே திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார், பார்வையற்றவர். ஆண்டவர் அவனை அருகில் கூப்பிட்டார். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்திய அவரை அருகில் கூப்பிட்டு, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். அவரிடம் பார்வையற்றவர், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவருக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த நிகழ்வு, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் அருகில் அழைத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். நம்முடைய பார்வை பல சமயங்களில் சரியாக இல்லை. சிறு வயதில் மறைக்கல்வி பெற்று மிகுந்த நம்பிக்கையோடு பக்தியோடு சில விவரங்கள் மட்டும் தெரிந்த அந்த வயதில் நற்கருணை வாங்கிய பொழுது, முதல் முறையாக நற்கருணை வாங்கிய அந்த வேளையில் நமக்கு இருந்த அந்த எளிய பார்வை இப்பொழுது நம்மிடம் இல்லை. விசுவாசத்தில் குறைவு, சமுதாயத்தில் அயலான் அன்பில் குறைவு, மற்ற மனிதர்களை பற்றிய கருத்துக்கள் எப்படியோ நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம என்னென்ன விதமாகவோ ரியாக்ட் பண்ணுறோம். நம்முடைய பார்வை சரியில்லை. நாம் கடந்து செல்லுகின்ற நிகழ்வுகளை குறித்து நாம் முடிவுகள் எடுப்பதில் தவறு செய்கிறோம். நம்முடைய பார்வை சரியில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மை அவரிடம் அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. இயேசுவிடம் சென்றால் நாம் எப்பொழுது நலம் பெறுகிறோம்? இயேசுவை நம்பி அவரை பற்றி கொள்ளும் பொழுது பார்வை பெறுகிறோம். சரியான பார்வை கிடைக்கிறது. நிகழ்வுகளை குறித்து, காரியங்கள், ஒவ்வொரு மனிதரிலும் நாம் கொள்ள வேண்டிய உறவு முறைகளை குறித்து நல்ல பார்வை கிடைக்கிறது. நல்ல உணர்வுகள் கிடைக்கிறது. நாம் அவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டால் நம்ம பாட்டுக்கு போகலாம். நீ போகலாம். நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டால் விபத்து, ஆபத்து, அசம்பாவிதம் எதுவும் நம்மை தொடாது. தொட்டாலும் நாம் அசைந்து கொடுப்பதில்லை. அந்த மனிதன் மீண்டும் பார்வை பெறுகிறான். நாம் மீண்டும் வாழ்வை அடைவோம். நல்ல பார்வை அடைகிறோம். நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். நல் வாழ்வை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். சமுதாயத்தில் நாம் உயர்வடைகிறோம். கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோம். நம்பிக்கையினாலே, சரணடைதலினாலே. எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, நாங்கள் மீண்டும் பார்வை பெற வேண்டும். மற்றவர்களை குறித்து, எங்களை குறித்து, வாழ்வில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் குறித்து சரியான பார்வை அடைய வேண்டும். அதற்கு உம்மிடம் நாங்கள் வருவது மட்டுமல்ல, ஆண்டவரே, உம்மிடமே தங்க வேண்டும். 26வது திருப்பாடலிலே நாங்கள் பார்ப்பதைப் போல, வேண்டுவது ஒன்றே, விரும்புவது ஒன்றே, ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் நான் தங்க வேண்டும். இந்த வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.